மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவாய், ஐ வில் பில்ட் யூ அகெயின் என்று சொல்லுகிறார். நீங்க உடைந்து போய் இருக்கலாம் பிரியமானவர்களே, பட் அவர் காட் இஸ் a God of rescue. ஆண்டவர் கரம் பிடித்து உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி உயர்த்தி காப்பாற்றுகின்றவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் தற்செயலா நீங்க கேட்கல, கர்த்தர் உங்களை கேட்க வைக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் உடைந்த காரணம் ஒரு உறவின் நிமித்தமாக இருக்கலாம், இல்ல வேலையிலே ஒரு உடைப்பாடு ஏற்பட்ட காரணத்தினாலே உடைந்து போய் நீங்க காணப்படலாம், பலவீனத்தோடு இருக்கிறதுனால உடைந்து போய் காணப்படலாம், கடன் சுமை அழுத்துகின்றதுனாலே நீங்கள் உடைந்து போய் காணப்படலாம். எதை எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் 31வது அதிகாரம் எரேமியா 4வது வசனத்திலே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவாய், ஐ வில் பில்ட் யூ அகெயின் என்று சொல்லுகிறார். நீங்க உடைந்து போய் இருக்கலாம் பிரியமானவர்களே, பட் அவர் காட் இஸ் a God of rescue. ஆண்டவர் கரம் பிடித்து உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி உயர்த்தி காப்பாற்றுகின்றவராய் இருக்கின்றார். முதலாவது, God is a God of rescue. இரண்டாவது, அப்படி தூக்கி எடுத்த பிறகு அப்படியே விட்டுட்டு போகிறவர் இல்லை, God of renewal. ஆண்டவர் அப்படியே புதுப்பிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையை காட்டிலும் ஒரு புதிய வாழ்க்கையை புதுப்பிக்கின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவது காரியத்தை நாம பார்க்கும்போது God of rebuilding என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் வாழ்க்கையை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கின்றதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உடைந்து போய் மற்றவர்களால் ஏளனமாய் சிரிக்கலாம், நம்மை பார்த்து நாமே கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் கட்டும் பொழுது யாராலே இடிக்க முடியும்? பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட உடைந்த ஆத்மாவோடு கூட இந்த காட் மார்னிங்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கட்டுவிக்கின்ற ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். God of restoration, rescue, God of renewal, He will renew us. God of rebuilding, He will rebuild us. இந்த சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை மீட்டு கொண்டு எங்களை புதுப்பித்து எங்களை கட்டுவிக்கிறபடியினாலே ஆண்டவரே, மறுபடியுமாய் கட்டுவிப்பேன். நீ உடைந்த ஆத்துமாவோடு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், இனி கண்ணீர் இல்லை, நீ களிப்போடு இருப்பாய் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றீரே. நன்றி கர்த்தாவே, உம்முடைய பாதப்படியிலே விழுந்து எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.